ஆந்திர மாநிலம் கோதாவரி அருகே விபத்து ஏற்பட்டு சாலையில் கவிழ்ந்த மினி லாரியிலிருந்து சிதறிய 7 கோடி ரூபாய் இருந்த பணப்பெட்டிகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, இந்த விசாரணை தொடர்பான முதற்கட்ட விவரம் என்ன? வணக்கம். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் இன்று காலை மினி லாரி ஒரு தேசிய நெடுஞ்சாலை விபத்துக்குள்ளாகினது. இந்த விபத்துக்குள்ளாகிய தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த மூட்டைகளில் பறிமுதல் செய்தனர். அந்த மூட்டைகள் பறிமுதல் செய்த போது கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் பணமானது சிக்கியதாக முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த பணம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, தேர்தல் நடக்கும் நிலையில் இந்த பணமானது தேர்தல் மக்களுக்கு கொண்டு செல்ல பல கட்சிகள் முயன்ற நிலையில் இந்த பணம் எங்கிருந்து வந்ததான முதல் கட்ட விசாரணையானது கிழக்கு கோதாவரி மாவட்டம் எஸ்டி தொடங்கி விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த பணம் இந்த 7 கோடி ரூபாய் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிக்கு செல்ல கட்சிகளுக்கு உள்ள பணம் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது இந்த பணத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது.